சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் 102வது தலமும் 219வது தேவார பாடல் பெற்ற தலமுமான கோவில் வெண்ணி கரும்பேஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க. இறைவி பேர் அழகிய நாயகி சௌந்தர நாயகி. சுத்தமல்லி வளநாட்டு வெண்ணி கூற்றத்து வெண்ணி திருவெண்ணி உடையார்னு கல்வெட்டில் சொல்லுவாங்க. இந்த கோவிலோட தலைமரம் பார்த்திங்கன்னா நந்தியாவட்டை, அதை தான் வெண்ணி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சம்பந்தர் ஒரு பதிகமும் அப்பர் 2 பதிகமும் சுந்தரன் 3 பாடலும் படித்தாங்க. தஞ்சாவூர் திருவாரூர் ரயில் பாதையில் கோவில் வெண்ணி அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதுலேருந்து 3 கிலோமீட்டர் வந்தால் இந்த கோவில் வந்துடும். சங்ககால புலவு வெண்ணி குயத்தியார் அப்படிங்கிறவங்க பிறந்த ஊராகவும், கரிகால சோழன் வெண்ணிங்கிற போரில் ஜெயிச்சார் பார்த்திங்களா, அந்த ஊரும் இதுதான். அது மட்டும் இல்லை, அவர் காலகட்டத்திலே இங்கே அதிகமான கரும்பு தோட்டங்கள் இருந்தலாம். அந்த கரும்பு தோட்டத்துக்கு நடுவில் தான் இறைவன் வந்த காரணத்தினால கரும்பேஸ்வரர் சொல்கிறாங்க. கரிகால சோழன் இந்த வெண்ணி போரில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அம்மனை வழிபட்டாராம், பிடாரி அம்மன். கோவிலுக்கு வெளிப்பக்கத்தில் இந்த பிடாரி அம்மனுக்காக எல்லாருக்குமான குலதெய்வமாகவும் இருக்காங்க.